தொடர்ச்சியாக 2001, 2006, 2011 தற்போது 21லிருந்து 25 வரையிலும் என்னுடைய சட்டமன்ற உரையை கூர்ந்து கவனிக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக மீனவர் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கடலோடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த மீனவர் சமூகத்தில் பிறந்த ஒரு தமிழன், அவர் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வலிகள், அதையெல்லாம் எப்படி உணர்வுபூர்வமாக அந்த பாதிப்புகளில் இருந்து தன்னுடைய உணர்ச்சி பிழம்பாக அந்த உரை அமையுமோ அப்படித்தான் என் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை குறித்து 3 முதலமைச்சர்கள் அவர்கள் வைச்சக்கண் வாங்காமல் பார்க்கக்கூடிய அளவில் அதில் ஒரு தனி கவன ஈர்ப்பை ஈர்க்கக்கூடிய வகையில் என்னுடைய உரை அமையும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் ஜெரோன் அவரிடத்தில் கேட்பேன். இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் பிறந்தவர்கள் கூட இந்தவர்கள் படுகின்ற துன்பங்களை சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவம், கடற்படை நம்முடைய மீனவர்களை இதுவரையிலும் சுமார் 600க்கும் மேற்பட்டவர்களை சுட்டும் அடித்தும் கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு அநியாய அக்கிரமங்களை செய்த போதெல்லாம் சட்டமன்றம் நடக்கின்ற போது நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய ஜீரோ அவரில் வேறு எந்த பிரச்சனைகளையும் பேச விடாமல் இந்த நாட்டுடைய அமைச்சரவையை முடக்கி சட்டமன்றத்தின் வேறு இதர அலுவல்களை எடுத்துக்கொள்ள விடாமல் இந்த பிரச்சனைகளுக்காக ஒற்றை ஆளாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களின் கவனத்தை ஈர்த்து இந்த குரலற்ற மக்களின் குரலாய் என்னுடைய குரல் தமிழக சட்டமன்றத்தில் 400 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஓங்கி ஒலித்திருக்கிறது.